அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே மிக சிறந்த மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. 2/4/2024 பிறகு அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன. எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்றால், ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன. எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது. பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் 2 நாட்களாக பூனையை சாப்பிட விடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது. எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக ஓடி திரிகிறது. இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓட விட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து துரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது. இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய 4 கண்ணாடிகளை மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது. எனவே இந்த பூனையின் ஆழ் மனதில் நம்மளால் இது முடியாது, இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்காமல் தயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது, இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை, இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, இதை தீர்ப்பதற்கு எந்த கிரகநிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி, இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் வெற்றி அடைவதில் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம். எனவேதான் டிசைனாக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தெறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்கிரன் தனது உச்சராசியான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் ராகு, சூரியன் மற்றும் புதன் போன்ற 4 கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது. அது மட்டுமல்லாது
4 கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் நீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்களக்காரகன், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய 2 கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வேற்றிருக்கிறார். மிக விரைவில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணம் பல மிகப்பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வீற்றிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக எந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு, சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே டிசைனாக வரும் தொல்லைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள், சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக பெற்றுத் தருகிறாருங்க சுக்கிரன். பிரம்மாண்டமும் உச்சமான வளர்ச்சியும் பெறுவதற்கான வகையில நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. சூரியன் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. சப்தமஸ்தானத்தில் கேது வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் இனிமையாக பூர்த்தி செய்யக்கூடிய யோகமும் நிச்சயமாக உண்டு. எனவே 7.5 சனியாக இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வெற்றி வாய்ப்பும் நீங்கள் திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் டிசைனாக பல தொல்லைகள் வந்தாலும் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் பல்வேறு வகையான தொல்லைகள், தொந்தரவுகள் விலகி நல்ல முன்னேற்றம் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட எதிர்பாராத வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தில் வலுவாக அமைந்திருப்பதால் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. விரய சனியின் ஆதிக்கம், 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உட்பட பல நன்மைகள் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி. தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த மாறுதலும் பல்வேறு வகையான டிசைனான தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஏனென்றால் விரய சனி மட்டுமல்ல, விரய செவ்வாய் ஜென்ம ராசியில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் டிசைனாக பல தொல்லைகள் வரும். ஆனால் அப்போதும் கூட அவற்றை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு உச்சம் பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகளும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியான சுக்கிரனும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் கால்நடை வளர்ப்புல சில விதய செலவுகளையும் எதிர்பாராத சில அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே கவனத்துடன் இருங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் டிசைனாக வரக்கூடிய தொல்லைகளையும் குறைத்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.